சமநிலைக்கும் நியாயத்திற்கும் பெயர் பெற்ற துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் அன்பர்களே. நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமாக இந்த சேனல் உருவாக்கப்பட்டுள்ளது. நமது இந்த பொதுவான கோச்சார அடிப்படையிலான ராசி பலன்கள் மூலம் உங்களது வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் திட்டமிடலாம். நட்சத்திர ரீதியான பலன், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், நாளின் சிறப்புகள் என்னென்ன, செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன, குடும்ப வாழ்க்கை, தொழில், இன்றைய தினம் அலுவலக வாழ்க்கை என முக்கியமான தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து பலன்களையும் நம்ம இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். இது கோச்சார அடிப்படையிலான பொது பலன்கள் நண்பர்களே. உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் சற்று மாறுபடலாம். எனது பெயர் ஸ்ரீ சிவகுமார், முதுகலை பட்டதாரி. நான் நலமாக இருக்கிறேன். தங்களின் நலனை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி 2026 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சூரியன், செவ்வாய், சனி, புதன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக ஒரு ஸ்பெஷலான நாளாக உங்களுக்கு மாற காத்திருக்குங்க. நண்பர்கள் மூலமாக நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் திருமணமானவர்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட அனுசரித்து போறதன் மூலமாக இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினம் நீங்கள் விருந்தினர்களோடு கலந்துரையாடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு போய் கலந்துக்கிட்டு நீங்கள் மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் உங்கள் சொந்த பந்தங்கள் கூட நீங்கள் பேசி பழகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. சில கெஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குங்க. மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் அமைகிறது. பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்குங்க. இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்குங்கிறதுனால செலவுகளை முடிந்த அளவுக்கு நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது நல்லது. இப்பொழுது சில அரசியல்வாதிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பெரிய விஐபிகளோட ஆதரவு கிடைக்கும் போது அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் சில நுட்பமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் வியாபாரத்தில் இருக்குங்க. வியாபாரம் ரீதியாக பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு சூப்பராக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. திடீர்னு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். அதை மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் இன்றைய தினம் மிகச் சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அகலக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் உங்கள் வீட்டு பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலமாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு ஏற்படும். ஸோ உங்கள் வீட்டு பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான நல்ல நேரம் இருக்கு நண்பர்களே. சில பேர் உங்ககிட்ட பேசும்போதும் பழகும் போதும் உங்கள் நிதானத்தை உரசி பார்ப்பாங்க. அதன் மூலமாக சில வாக்குவாதங்கள், மோதல் கூட ஏற்படலாம். சிறிது விழிப்புணர்வுடன் கவனமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். பதற்றமடைய வேண்டாம். இன்றைய தினம் பொழுதுபோக்குகளை அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். ஏன்னா உங்கள் திறமைக்கு உண்டான வெகுமதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மற்றவர்களிடம் நல்ல கெத்தான நல்ல ஒரு மதிப்பை, மரியாதையை நீங்கள் இன்றைய தினம் பெற முடியுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலரானவர் உங்களுடைய வேகத்தையும் உங்களுடைய தாறுமாறான நடத்தையை சமாளிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஸோ உங்கள் காதலரை நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்போதான் காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. உங்களுடைய கடின உழைப்பு, உங்களுடைய கடமை உணர்ச்சி ஆகியவை உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையை பெற்றுத்தரும். மேலும் புதிய ஆதரவையும் உங்களுக்கு உருவாக்கி தர காத்திருக்குங்க. அதனால நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். உங்களுக்கென தனியாக கொஞ்சம் ஓய்வு நேரத்தை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் பாட்டுக்கு வேலைன்னு மற்றவங்களுக்காக உழைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஓய்வு நேரம் இல்லாமல் போய்விடும். அதனால கொஞ்சம் உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நீங்கள் செய்யாதீங்க. முடிந்த அளவுக்கு அவ்வப்போது ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு செயல்படுவது நல்லதுங்க. இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையின் உடல்நல சின்ன சின்ன பாதிப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மனக்கவலைகளை உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இந்த தினம் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக வீட்டிலேயே ரெமெடி யூஸ் பண்ணி நீங்கள் குணப்படுத்தி கொள்ள முடியும். விவசாயம் சார்ந்த பணிகளில் இன்றைய தினம் நல்ல மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். எதிர்பாராத வகையில் திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. அந்த மாதிரி பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது. அற்புதமான ஒரு நாள். நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு வியாபாரத்தில் ஏற்படும். இன்றைய தினம் வாக்குவாதங்கள் யாரு கூடயும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். நல்ல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் கிடைக்குங்கிறதுனால அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக உங்களுக்கு அமையுதுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் பச்சை நிறத்தை அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 6 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது நம்ம துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்று தினம் உங்களது இல்வாழ்க்கையில வாழ்க்கை துணை கூட அனுசரித்து போறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். முடிந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை துணையின் பிரச்சனைகளை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டு உங்க பிரச்சனைகள் மாதிரி அதை நினைச்சு நீங்க அதுக்கு உண்டான
தீர்வுகளை கண்டறிய முயல்வது உங்களுக்கு நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையில் இணக்கத்தை ஏற்படுத்தி தர நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு குறிப்பாக இன்றைய தினம் விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருக்குங்க. செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. குறிப்பாக அதிலும் விவசாயம் இன்னைக்கு நல்ல ஒரு மேன்மையான சூழ்நிலையில் அமைத்து தர காத்திருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றதெல்லாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதற்கு உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் நீங்கள் ஆலோசனைகள் செய்யலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க. அதன் மூலமாக உங்களது பிரச்சனைகளுக்கான நல்ல சொல்யூஷனை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதனால முன்னேற்றம் ஏற்படும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. குறிப்பாக தெருவோர சிற்றுண்டிகளை எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. பயணங்கள் செய்யும்போது தண்ணீரை மிக அருகில் பத்திரமாக வைத்துக்கொண்டு அவ்வப்போது குடித்துக் கொள்வது நல்லதுங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது வேகமாக போக வேண்டாம். நீங்கள் மிதமான வேகத்தில் செல்வது நல்லதுங்க. இந்த தினம் செலவுகளை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கணும். நீங்கள் தேவையில்லாத சில விஷயங்களுக்காக பணத்தை செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு அல்லது ஏதாவது வாடகை காரு போன்றவற்றையெல்லாம் நீங்கள் புக் பண்ணி அதிகமான பணத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதையெல்லாம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும். நல்ல திறமையை வெளிப்படுத்த முடியுங்க இன்றைய தினம். இருந்தாலும் திறமையை விட பொறுமை அப்படின்றது ரொம்ப அதிகமாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. நீங்கள் எங்கேயாவது போய் பேச போறீங்க, ஏதாவது முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேச போறீங்க அப்படின்னா அது சம்பந்தமான முக்கியமான குறிப்புகள் எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கிறது நல்லதுங்க. ஏன்னா சில நேரம் கவனங்கள் சிதறக்கூடும். உங்கள் மீதான தனிப்பட்ட விமர்சனங்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு அதிகமான சோர்வு உண்டாக்காமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. நீங்கள் இன்றைய தினம் பழகின உடனே யாருமே நம்பக்கூடாதுங்க. புதிய நண்பர்கள்லாம் கிடைக்கும்போது அவர்கள் பேசுவதை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தித்திப்பாக ஒரு தேன் போல பேசுவாங்க, ஆனால் அவங்களோட உண்மையான குணம் வேற மாதிரி இருக்கலாம். அதனால புதிய நண்பர்களுடன் நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் ஒரு லிமிட்டாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ரொம்ப நம்பகமானவர் அப்படின்ட்டு நீங்களா முத்திரை குத்திவிடக்கூடாதுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒருவேளை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடலாம். அவர்களும் இந்த வீடியோவை பார்த்து பலன் பெறட்டும். மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்களது கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பகுதியில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். அந்த கருத்துக்கள் எல்லாமே நமது வீடியோவுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். மேலும் நமது சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ஆல் பட்டனும் நமது தொலம் டுடே ராசிபலன் சேனலுக்காக நீங்கள் அழுத்தி விட்டுருந்தீங்க அப்படின்னா தினசரி போடக்கூடிய வீடியோக்கள் சுட சுட மொபைல் தேடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு நாள் முன்னதாகவே நமது வீடியோக்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ அதை நீங்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுவதற்கு நமது சேனலோடு இணைந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காம எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். மீண்டும் நாளை தினம் சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைய போகுதுங்கிறத ஒரு நாள் முன்னதாகவே நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.